கார்த்திக் மோகன், ரோஷினி, ஆதவ் அர்ஜுனா, எஸ்ஆர் விஜயகுமார் அந்த ஃபைட் எப்படி இருக்கும் வில்லிவாக்கத்துல? நான் இவங்க இண்டிவிஜுவல் ஃபைட்டுங்கிறதுக்குள்ள வந்து ஆதவ அர்ஜுனா ஸ்டார் கேண்டிடேட் கிடையாது. ஆ, பட் மணியீடு கேண்டிடேட். ஆ. அந்த பணபலத்தை காட்டலாம் அவ்வளவு. ஆனா பெரிய அளவுக்கு அவரை சோபிக்க முடியாது. விஜயை தவிர வேற யாருக்குமே, அந்த கமலஹாசனை தவிர வேற யாருக்கும் வெயிட் இல்லாத மாதிரி தான் விஜயை தவிர மற்ற யாருக்குமே குறிப்பிடத்தக்க அந்த ஸ்டார் கேண்டிடேட் வெயிட் கிடையாது. இல்ல சார், அதாவது டிவிக்கே மெயின் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இங்க நிக்கிறாங்க. அதே போல என்டிஏ, டிவிக்கே ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதே சார். அப்படி ஒரு பார்வையும் வெளிப்படுத்துறாங்க. அது குறிப்பா இந்த சென்னைக்குள்ளார பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸா இருக்கிற யாரையுமே அவங்க இது பண்ணல அப்படின்ற ஒரு பார்வையும் சொல்றாங்க. அப்படியெல்லாம் பிஜேபியும் ஒரே ஒரு சீட் அங்க மயிலாப்பூர் கேட்டு வாங்கியிருக்குது. வினோத் பி செல்வத்துக்கு வாய்ப்பு இல்ல. அப்படியெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கிறதெல்லாம் சும்மா ஸ்டாலினுக்கு போட்டி இல்லை, ஸ்டாலின் கேக்கு வைக்கா வந்துருவாருங்கிறதுக்காக அதில் ஒருவேளை அவர் வந்து ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டு அதிமுகங்கிறது ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு 25 விழுக்காடு ஓட்டு ஆவரேஜாக அதிமுக வரலாம். டி நகர் சத்யா போன்றவங்க பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸ் ஃபைட் கொடுக்கலாம், ஒரு சில கேண்டிடேட் ஃபைட் கொடுக்கலாம். பட் இந்த 25 விழுக்காடு தான் அதிமுக பாஜக வரும்னு கணக்கு போடும்போது திமுகவுக்கு போட்டியே இல்லைன்னு சொல்லும்போது அவங்களா கற்பனையா ஒரு விட்டு கொடுக்குறாங்க. அது இதுன்னு ஒரு இது வதந்திகளை அழுகல் மூளை ஆசாமிகள் பரப்பக்கூடிய ஒரு வந்தி தான். எந்த கட்சியும் அப்படி ஒன்றும் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டாப்புல. அது எடப்பாடி பழனிசாமி அப்படி விட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய ஆஃப்டர் எலெக்ஷனுக்கான ஒரு அன்கோ இப்பவே ஒரு திட்டமிடல்ன்ற மாதிரி கூட இல்ல. இது வந்து திமுகவுக்கு ஃபைட் இல்லை, எதிர்ப்பு செதறுது. அதிமுக ஓட்டுங்கிற ஸ்டாச்சுரேட் ஓட்டு தான், அது 25 விழுக்காடு தாண்டாது. திமுக சிட்டிக்குள்ள 50க்கு மேல இருக்காங்கன்னு சொல்லும்போது புதிய சக்தி அது சீரோவா என்னன்னு தெரியாத ஒரு சக்தியை வச்சு திமுகவுக்கு எதிர்ப்புன்னு ஒரு சில திமுகவுக்கு எதிர்ப்பில்லே இன்னும் வாயால வைத்தால அடிச்சுக்கிட்டு தீல மிதிச்ச மாதிரி அவ்வா பாணி கதற கோஷ்டிகளோட ஒரு வதந்தியா தான் நான் பார்க்குறேன். இதுக்கு பெரிய வேலிடிட்டி நான் கொடுக்கல. எனக்கு வேண்டிய ஒரு தம்பியை இந்த வதந்தியை என்கிட்ட வித்துக்கிட்டு இருந்தான், கொல்ல முறையில ஊசி விற்கிற மாதிரி. அட போப்பா எடப்பாடியாவது ஒண்ணாது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்க தாங்க தான் ஜெயிப்போம்னு நினைப்பாங்க. யாரு களத்துல இருக்கோம் தோப்போம்னு நினைச்சு விட்டுட்டு போவான். அப்படி இல்லைன்னு நான் சொல்றேன்.